Dear friends, இந்த வீடியோவில் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவோட சம், மேக்ஸிமம், மினிமம், ஆவரேஜ் இதையெல்லாம் கால்குலேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஷீட்டில் ஒரு கம்பெனியோட சேல்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. இந்த காலத்தில் சீரியல் நம்பர், இதில் நேம் ஆஃப் ஐட்டம்ஸ், இதில் கம்பெனி நேம், அதாவது அந்த ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி நேம், அந்த ப்ராடக்டோட ப்ரைஸு, எத்தனை குவான்டிட்டி சேல்ஸ் ஆச்சுங்கிற டீட்டெயில்ஸ், எத்தனை ரூபாய்க்கு மொத்தம் சேல்ஸ் ஆச்சுங்கிற டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ நான் இந்த குவான்டிட்டியோட டோட்டலாக கால்குலேட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த செல்லை செலக்ட் பண்ணி இதில் ஆட்டோ சம் ஃபார்முலாவை என்ட்ரு பண்ண போகிறேன். அதுக்கு ஷார்ட்கட் கீபோர்டில் ஆல்ட் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஈக்குவல் டு பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இங்கே சம் ஃபார்முலா என்ட்ரு ஆயிடுச்சு. இப்போ நான் கீபோர்டில் என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை ஆகி அதோட ரிசல்ட்டு தெரியுது. அதே மாதிரி இந்த டோட்டல் அமௌண்ட்டோட டோட்டலையும் கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ ஆல்ட் பட்டனை அமைக்கி பிடிச்சிட்டு ஈக்குவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா அப்ளை ஆகி இதோட டோட்டல் வேல்யூ தெரியுது. இப்போ இந்த ப்ரைஸில் மேக்ஸிமம் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு மேக்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் மேக்ஸிமம் ப்ரைஸ் 400. இப்போ நான் இந்த டேட்டாவில் ஃபில்டரை அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு இந்த டேட்டா என்ட்ராயிருக்கிற ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேட்டா டேப்பை ஓப்பன் பண்ணி இதில் ஃபில்டரை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே ஃபில்டர் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ இந்த நேம் ஆஃப் ஐட்டமை நான் ஃபில்டர் பண்ணுறேன். இந்த ஃபில்டரை ஓப்பன் பண்ணி இதில் செலக்ட் ஆலை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வாஷிங் மிஷினை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வாஷிங் மிஷினோட டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியுது. இதில் டோட்டல் வேல்யூவை பார்த்தீங்கன்னா பழைய வேல்யூவே தெரியுது. அதாவது ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூவே தெரியுது. அதே மாதிரி இதுலேயும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த டோட்டல் வேல்யூ தெரியுது. கீழே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 400, இதுவும் பழைய வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 300, ஆனால் அது தப்பாக பழைய வேல்யூவை காட்டுது. இங்கே சீரியல் நம்பர்ஸும் ஆர்டராக இல்லை. 2க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 8 இந்த மாதிரி தெரியுது. இப்போ நான் ஷீட் 2ல் இதே டேட்டாவை காப்பி பண்ணி பேஸ்ட்டு பண்ணியிருக்கேன். இதில் ஃபில்டரையும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ண போகிறேன். இப்போ நேம் ஆஃப் ஐட்டத்தில் இருக்கிற ட்ராப் டவுன் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி இதில் வாஷிங் மிஷினை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வாஷிங் மிஷினோட டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியுது. இப்போ இதில் 110ன்னு இந்த வேல்யூஸோட டோட்டலை மட்டும் காட்டுது. அதே மாதிரி இந்த வேல்யூஸோட டோட்டலை மட்டும் கரெக்டாக காட்டுது. இதில் மேக்ஸிமம் ப்ரைஸ் 300, இது 300 காட்டுது. அதே மாதிரி சீரியல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5ன்னு கரெக்டாக ஆர்டரில் இருக்குது. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் ஷீட் 1 ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதில் உள்ள ஃபார்முலாவை டிலீட் பண்ணுறேன். இதில் இருந்த 3 ஃபார்முலாஸையும் டிலீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த ஃபில்டரை பழைய நிலைமைக்கு கொண்டு வரேன். இதில் செலக்ட் ஆலை செலக்ட் பண்ணி ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இது பழைய மாதிரி 15 ஐட்டம்ஸோட டீட்டெயில்ஸும் தெரியுது. இப்போ நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணி இதில் உள்ள டோட்டலாக கால்குலேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா சப் டோட்டல். இப்போ ஈக்குவல் டு சிம்பிளை என்ட்ரு பண்ணிவிட்டு சப் டோட்டல்னு டைப் பண்ணுறேன். இப்போ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது உள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 ஃபங்க்ஷன்ஸு இருக்குது. ஆவரேஜ், கவுண்ட் ஏ, மேக்ஸிமம், மினிமம்னு 11 இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஃபங்க்ஷன்ஸ் ரிப்பீட் ஆகுது 101லேருந்து 111 வரைக்கும். இதில் எந்த ஃபங்க்ஷன் நமக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணணும். இப்போ நமக்கு தேவை சம். நான் இந்த சம் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னா அந்த சம் பக்கத்தில் இருந்த நம்பர் 9 இங்கே என்ட்ரு ஆயிடுது. இதை நாம் நம்பரையும் என்ட்ரு பண்ணி செய்யலாம். இப்போ சம்முக்கு பக்கத்தில் 9 இருக்கிறதுனால நான் இங்கே நம்பர் 9 என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுறேன். இப்போ இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன்.
இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை ஆகி அதோட வேல்யூ தெரியுது. அதே மாதிரி இங்கேயும் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறேன். ஈக்குவல் டு சப்டோட்டல் ப்ராக்கெட் ஓப்பன். இப்போ சம்மை டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ கமாவை என்டர் பண்ணிவிட்டு இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா இங்கே என்ட்ரு ஆகி அதோட ரிசல்ட்டு தெரியுது. அதே மாதிரி மேக்ஸிமம் கண்டுபிடிக்கவும் ஈக்குவல் டு சப்டோட்டல் ப்ராக்கெட் ஓப்பன். இதில் மேக்ஸை செலக்ட் பண்ணுறேன். நம்பர் 4 டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கமாவை என்டர் பண்ணி இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் மேக்ஸிமம் வேல்யூ 400ன்னு தெரியுது. இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ண போகிறேன். இதில் செலக்ட் ஆல்ங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். வாஷிங் மிஷினோட டீட்டெயில்ஸ் மட்டும் இதில் தெரியுது. இதோட வேல்யூ கரெக்டாக இப்போ காட்டுது. இதோட வேல்யூவும் கரெக்டாக இருக்குது. இதில் மேக்ஸிமம் வேல்யூ 300, இது மேக்ஸிமம் வேல்யூ 300ன்னு கரெக்டாக காட்டுது. ஆனால் இந்த சீரியல் நம்பர்ஸ் ஒரு ஆர்டரில் இல்லை. சீரியல் நம்பர்ஸ் ஆர்டரில் கொண்டு வரதுக்கும் நம்ம சப்டோட்டல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அதை எப்படி செய்கிறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ நான் அதை அன்டூ பண்ணிடுறேன். இப்போ இந்த இதில் உள்ள சீரியல் நம்பர்ஸையும் delete பண்ணிடுறேன். இந்த காலத்தோட விட்டை நான் கொஞ்சம் கூட்டிக்கிட்டு இதில் ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணுறேன். ஈக்குவல் டு சப்டோட்டல் ப்ராக்கெட் ஓப்பன். இதில் கவுண்ட் ஏயை யூஸ் பண்ணணும். நான் இப்போ அதாவது நம்பர் 3ஐ யூஸ் பண்ணணும். இப்போ நான் கவுண்ட் ஏயை டபுள் கிளிக் பண்ணுறேன். நம்பர் 3 இங்கே என்ட்ரு ஆகிடுச்சு. இப்போ கமாவை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கோலன் சிம்பலை என்ட்ரு பண்ணுறேன். கோலன் சிம்பலை என்ட்ரு பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக C3ன்னு என்ட்ராது. அதாவது C3 to C3. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற C3ஐ லாக் பண்ணணும். அதுக்கு Cக்கும் 3க்கும் இடையில மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். கர்சர் அந்த இடத்துல தெரியுது. இப்போ கீபோர்டில் F4 ப்ரெஸ் பண்ணணும். F4 ப்ரெஸ் பண்ணோன்னா Cக்கு முன்னாடியும் 3க்கு முன்னாடியும் டாலர் சிம்பிள்ஸ் என்ட்ராயிருச்சு. இது என்ட்ராகி லாக் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபார்முலாவை கீழே உள்ள செல்ஸுக்கும் காப்பி பண்ணுறேன். இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ண போகிறேன். இதை ஓப்பன் பண்ணி செலக்ட் ஆலை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினை மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதோட சீரியல் நம்பர்ஸு கரெக்டாக தெரியுது. 1 2 3 4 5ன்னு ஒரு ஆர்டராக இருக்குது. அதே மாதிரி இந்த சம் வேல்யூ, அமௌண்ட் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி சப்டோட்டலை யூஸ் பண்ணி நாம் ஃபில்டர் டேட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ, ஆவரேஜ் இந்த மாதிரி 11 ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை கண்டுபிடிக்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.